எல்லா பேங்க்லயும் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க. ஆனா அப்ளை பண்ணா லோனே கிடைக்க மாட்டேங்குது. பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஷாப்பில் வைத்து நாக்கை வெட்டிய விவகாரம் தொடர்பாக மருத்துவத்துறையின் சார்பில் விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது பல்வேறு தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்சியில ஏலியன் பாய் என்ற பெயர்ல டாட்டூ ஷாப்பில் வைத்து நாக்கை இரண்டாக வெட்டி பாம்பு நாக்கு போன்று மாற்றிய விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக திருச்சி மாநகர் சுகாதார அதிகாரி டாக்டர் விஜயச்சந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஏலியன் பாய் என்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் சுகாதாரத்துறையின் சார்பிலும் அதே போல் காவல்துறையின் சார்பிலும் தொடர்ச்சியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவ உபகரணங்களை கொண்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய உபகரணங்களையும் மயக்க மருந்துகளையும் இந்த இருவர் எப்படி பயன்படுத்தினார், இவர்களுக்கு எப்படி இவை கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணையை மருத்துவத்துறை இன்றைய தினம் துவங்கி இருந்தது. அந்த வகையில ஏற்கனவே பொது சுகாதாரத்துறைக்கு குந்தகம் இழைத்தல், பெண்களுக்கான பாதுகாப்பின்மை, அதேபோல் பயிற்சி பெறாமல் மருத்துவம் பார்ப்பது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விசாரணை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் கை முதல் அந்தரங்க பாகங்கள் வரை டாட்டு போட்டு மாதம் 3 லட்சம் ரூபாய் வரை இந்த ஏலியன் பாய் என்பவர் சம்பாதித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சாதாரணமாக டாட்டு போட 3000 முதல் 10,000 ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடல்ல அந்தரங்க பாகங்கள்ல டாட்டு போட 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நாக்கை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சிகிச்சை தொடர்பாக அவரது நண்பர்களையே இது போல செய்ய வைத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரோமோக்காலுக்காக இவர் பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதுவரைக்கும் 3 பேர் வரைக்கும் எந்த விதமான அனுமதியும் இன்றி விதிகளை மீறி இவர் நாக்கை அறுவை சிகிச்சை செய்து இருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அந்த 3 பேர் யார், என்ன சிகிச்சை அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தற்போது இந்த மருத்துவ குழுவின் சார்பில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு தகவல்கள் திரட்டப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மருத்துவ குழுவின் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.